அதிகாலை 6:30 மணி. வானம் மோடமாக இருக்கிறது. முருகன் வீட்டு வாசலில் மழை பெய்து ஓய்ந்த தடம். தெய்வயானை அடுப்பங்கரையில் அமர்ந்து ஈரமான விறகுகளை ஊதிக் கொண்டிருக்கிறாள். புகைமுட்டும் அந்த அறையில் அவள் கண்கள் சிவந்து போயிருக்கின்றன. முருகன் திண்ணையில் அமர்ந்து கவலையுடன் வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்னங்க, நேத்து முழுக்க மழையில நனைஞ்சதுல விறகெல்லாம் ஈரம் ஏறி போச்சு. பூவிழி புள்ளைக்கு கஞ்சி காய்ச்ச கூட நெருப்பு எரியல. வீட்ல இருந்த ஒரு பிடி அரிசியும் நேத்து நைட்டோட தீர்ந்து போச்சு. முருகன் மௌனமாக இருக்கிறார். அவர் கையில் கூலி வேலைக்குச் செல்லும் அரிவாள் பெட்டி இருக்கிறது. ஆனால் மழையினால் 3 நாட்களாக வேலை இல்லை. பூவிழி கிழிந்த பொம்மையை கையில் வைத்துக்கொண்டு வெளியே வருகிறாள். அப்பா, பசிக்குதுப்பா. அம்மா அடுப்ப ஊதி ஊதி அவ கண்ணு சவந்து போச்சு. இன்னைக்கு வேலைக்கு போவீங்களா? வந்தா ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வருவீங்களா? முருகன் தன் மகளின் முகத்தை பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொள்கிறார். அப்போது தூரத்தில் யாரோ ஒரு நபர் குடையுடன் அவர்கள் வீட்டை நோக்கி நடந்து வருகிறார். முருகன் குடும்பத்தின் கண்ணீருக்கு விடை தெரியணுமா? இந்த ரகசியத்தின் அடுத்த பாகத்தை உடனே பார்க்க மறக்காம நம்ம ருணா ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.